ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நாம் இந்த வீடியோவில் 6th பழைய ஓல்டு புக்கில் இருக்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரே வீடியோவில் நம்ம 6th ஃபுல்லாக முடிக்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்த்து திருவருப்பாலேருந்து பார்க்கலாம். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்று பாடியவர் ராமலிங்க அடிகளார். இதோட முழு பாட்டு பாருங்கள். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் பாட்டில் கலந்தான் என் உயிரில் கலந்தான் கருணை கலந்து அப்படின்னு வரும். அதை படித்து வச்சுக்கோங்க. ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா அது திருவருட்பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகளார் எங்கு பிறந்தார்? கடலூர் மாவட்டம் மருதூர். ராமலிங்க அடிகளாரின் பெற்றோர் ராமையா சின்னம்மையார். இவர் எழுதிய நூல்கள் பார்த்துக்குங்க. இவர் எழுதிய நூல்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். இவர் பாடல்கள் அனைத்தும் டேஸ் என தொகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா அது திருவருட்பா. சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் யார்? அதுதான் ராமலிங்க அடிகளார். இவர் அனைத்து மதங்களை நல்லிணத்திற்காக டேஸ் சங்கத்தை அமைத்தார். சன்மார்க்க சங்கத்தை அமைத்தார். சமரச சங்கம் கிடையாது, சன்மார்க்க சங்கம். ராமலிங்க அடிகளார் பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க டேஸ் அமைத்தார். சத்திய தர்மசாலை, அதை அறச்சாலைன்னு சொல்லுவோம். ராமலிங்க அடிகளார் அறிவு நெறி விளங்க எதை நிறுவினார்? அது ஞான சபை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என மனம் பாடியவர் யார்? அதுதான் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகள் சத்திய தர்மசாலையை நிறுவிய இடம் வடலூர். ராமலிங்க அடிகளார் வாழ்ந்த காலம் 5/10/1823, அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி 1823 பிறந்து ஜனவரி 30 1874 இறந்திருக்காரு. திருவருட்பாவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 5818. திருவருட்பாவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 5818. அடுத்ததா திருக்குறள். திருக்குறளில் உள்ள பால்கள் என்னென்ன? அறம், பொருள், இன்பம் என 3 இருக்கு. அடுத்தது உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருவள்ளுவரின் வேறு பெயர் என்ன? சென்னா புலவர், தெய்வ புலவர், நாயனார். திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 133. திருக்குறளில் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? இது 1330. உலக பொதுமறை என போற்றப்படுவது எது? அதுதான் திருக்குறள். திருக்குறள் எதன் கீழ் உள்ள நூல் அப்படின்னு பார்த்தோம்னா 14 கீழ்கணக்கு நூல். திருவள்ளுவரின் காலம் கிமு 31. திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுக அப்படின்னு பார்த்தோம்னா தற்போது உள்ள ஆண்டுடன் 31 கூட்ட வேண்டும். அதாவது இப்போ 2024 இருந்துச்சுன்னா 2024 கூட்டல் 31 கூட்டினோம்னா 2055 கிபியில் வரும். 2012 திருவள்ளுவர் ஆண்டு, அதாவது 2024 நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ 2024 ப்ளஸ் கூட்டல் 31 போட்டோம்னா 2055 வரும். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம்னா 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்தது தமிழ் தாத்தா உவேசா. குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியில் எத்தனை வகையான பூக்கள் இருந்தன? எத்தனை வகைன்னு பார்த்தோம்னா 99 வகையான பூக்கள். ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் என்னென்னு பார்த்தோம்னா கீழ் திசை சுவடிகள் நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். அடுத்து உவேசா பிறந்த ஊர் எது? அது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். உவேசாவின் தந்தை பெயர் என்ன? வேங்கட சுப்பு. உவேசாவோட இயற்பெயர் வேங்கட ரத்தினம். உவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம். அவருடைய தந்தை பெயர் வேங்கட சுப்பு. உவேசாவின் முழு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா உத்தமதானபுரம். வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன். அடுத்தது உவேசா வாழ்ந்த காலம் 19/2/1855 முதல் 28/4
1942 வரை, அதாவது பிப்ரவரி 19 1855 பிறந்து ஏப்ரல் 28 1942 இறந்திருக்காரு. உவேசாவின் வாழ்க்கை வரலாறு டேஸ் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்ததுன்னு பார்த்தோம்னா என் சரிதம். உவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை டேஸ் என்னும் இதழில் தொடராக எழுதினார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்த விகடன். உவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1942. உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியூபோப் ஜூலியன் வின்சோன். இதுதான் இம்பார்ட்டண்டான கேள்வி. உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டி வெளிநாட்டு அறிஞர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியூபோப் ஜூலியன் வின்சோன். நடுவண் அரசு உவேசாவுக்கு எப்போது அஞ்சல் தலை வெளியிட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2006ஆம் ஆண்டு. 2006ஆம் ஆண்டு தான் அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கு. உவேசா நினைவில்லம் எங்கு அமைந்துள்ளது? உத்தமதானபுரம் தான். உவேசா பிறந்த மாவட்டம் எது அப்படின்னு கூட கேட்கலாம். அதுதான் திருவாரூர். குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் கபிலர். அடுத்ததா கடைசி வரை நம்பிக்கை. இது ஒரு துணைப்பாடம். சடகோவின் முழு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா சடகோ சாசாகி. சடகோ எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பான் நாட்டை சார்ந்தவர் ஹிரோஷிமா. ஜப்பானியர் வணங்கும் பறவை எதுன்னு பார்த்தோம்னா கொக்கு. சடகோ நாள் ஒன்றுக்கு எத்தனை கொக்குகள் செய்தால்? 20 கொக்குகள். சடகோவுக்கு எத்தனை வயதில் புற்றுநோய் ஏற்பட்டது? 11 வயதில் புற்றுநோய் ஏற்பட்டது. சடகோ இறந்த ஆண்டு 1955 அக்டோபர் 25ஆம் நாள். இதெல்லாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க, ஆனால் படித்து வச்சுக்கோங்க. இதுலேயே இதை எதனால் அவங்களுக்கு கேன்சர் வந்துடும்னா ஜப்பானில் 2 வகையான அணுகுண்டை போட்டிருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற 2 இடத்துல. அதில் ஹிரோஷிமாவில் போட்ட அணுகுண்டு பேர் லிட்டில் ஹீரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நாகசாகியில் போட்ட அணுகுண்டுக்கு பேர் ஃபேட்மேன். அடுத்ததாக சடகோ மொத்தம் எத்தனை கொக்குகள் செய்திருந்தால் அப்படின்னு பார்த்தோம்னா 644. சடகோவின் தோழிகள் எத்தனை கொக்குகள் செய்தனர் பார்த்தோம்னா 356. சடகோவிற்கு எங்கு நினைவாலயம் கட்டினார்கள்? ஹிரோஷிமா நகரின் மையத்தில். அடுத்ததாக சடகோவின் நினைவாலயத்தின் பெயர் என்ன? குழந்தைகள் அமைதி நினைவாலயம். காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஜப்பானியர்கள் என்னவென்று கூறுவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரிகாமி. 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் இதோட ஆசிரியர் அரவிந்த் குப்தா. நினைவாலயத்தில் எழுதிய வரிகள், அதாவது சடகோவின் நினைவாலயத்தில் எழுதிய வரிகள் என்னென்னு பார்த்தோம்னா உலகத்தில் அமைதி வேண்டும், இஃது எங்கள் கதறல், எங்கள் வேண்டுகோள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது நாலடியார். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் ஆயினும். இந்த பாடலின் ஆசிரியர் யாருன்னா சமண முனிவர். நாலடியார் டேஸ் நூல்கள் ஒன்று, 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா 400 பாடல்களை கொண்டது. நாலடியாரின் சிறப்பு பெயர் நாலடி 400. சங்க நூல்கள் எனப்படுபவை 10 பாட்டும் 8 தொகையும். இந்த 10 பாட்டும் 8 தொகையும் 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 14 கீழ்கணக்கு நூல்கள். சங்க காலத்திற்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 14 கீழ்கணக்கு நூல்கள். 14 என்றால் 18 என்று பொருள். அடுத்தது சொற்பொருள் தருக. எண்ணாம் அப்படின்னா என்ன பயன், சேய்மை அப்படின்னா தொலைவு, செய் அப்படின்னா வயல், அணையார் அப்படின்னா போன்றோர், அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். நாலடியாரில் உள்ள அதிகாரங்கள் எத்தனைன்னு பார்த்தோம்னா மொத்தம் 40 இருக்குது. அறத்தில் 13, பொருளில் 24, இன்பத்தில் 3. அறத்தில் 13, பொருளில் 24, இன்பத்தில் 3. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்கியமான வினாவிடை. அடுத்ததா பாரத தேசம். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என பாடியவர் பாரதியார். ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்பது யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மகள் ஔவையார். ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்பது யாருடைய கூற்று? தமிழ் மகள் ஔவையார். மகாகவி பாரதியார் வாழ்ந்த காலம் 11/12/1882 முதல் 11/9/1921 வரை. இதில் பாருங்கள்,
11 அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி பிறந்து 1887 பிறந்து செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 1921 இறந்திருக்காரு. அடுத்ததா பாட்டுக்கு ஒரு புலவன். இது பாரதி. பாரத தேசம் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள பாடல் தொகுதி வெள்ளி பனி மலை மீது உலாவுவோம் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி தான் இந்த பாரத தேசம் என்னும் பாடலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா சொற்பொருள் தருக. ஞாலம் அப்படின்னா உலகம், வன்மை அப்படின்னா கொடை, உழுபடை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். எல்லா பறவைகள் பலவிதம் அப்படிங்கிற பாடத்துல இருந்து பார்க்கலாம். எல்லா சூழலையும் எதிர்கொள்ளும் தன்மை கொண்ட பறவை பூனாரை. நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை தான் இந்த பூனாரை. திருநெல்வேலி மாவட்டத்தில் பறவைகளுக்காக பட்டாசு வெடிக்காத ஊர் என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் கூந்தன்குளம். திருநெல்வேலி மாவட்டத்தில் பறவைகளுக்காக பட்டாசு வெடிக்காத ஊர் கூந்தன்குளம். பறவைகள் ஏன் நாடு விட்டு நாடு பறந்து செல்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா பருவநிலை மாறும்போது தான் அது நாடு விட்டு நாடு செல்கின்றன. அதற்கு பேர் தான் வலசை போதல். பருவநிலை என்றால் என்ன? வெயில், மழை, பனி ஆகியவை மாறி மாறி வருவதுதான் பருவநிலை. பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம். பறவைகள் எப்படி உழவர்களுக்கு உதவுகின்றன பார்த்தோம்னா பயிர்களை தாக்கும் பூச்சிகள், வண்டுகளை பறவைகள் தின்று விடுகின்றன. உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கியிருக்கும் இடத்திற்கு பெயர் தான் பறவைகள் சரணாலயம். நமது நாட்டில் எத்தனை வகை பறவைகள் வாழ்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா 2400 வகை பறவைகள். தமிழ்நாட்டில் எத்தனை பறவை புகலிடங்கள் உள்ளன? 13 பறவை புகலிடங்கள் உள்ளன. பறவைகளின் வகைகள் 5. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பறவை புகலிடம், அது பகலிடம் கொடுத்துருக்காங்க, அது புகலிடம் வேடந்தாங்கல். அடுத்ததா பாம்புகள். பாம்பினம் உலகில் மனித இனம் தோன்றுவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா 10 கோடி. உலகிலேயே நஞ்சுமிக்க மிக நீளமான பாம்பு ராஜநாகம். ராஜநாகம் எத்தனை அடி நீளம் உடையது? 15 அடி நீளம். கூடு கட்டி வாழும் ஒரே வகை பாம்பு ராஜநாகம். மற்ற பாம்புகளை கூட உணவாக்கும் பாம்பு தான் இந்த ராஜநாகம். உலகம் முழுவதும் எத்தனை வகை பாம்புகள் இருக்கின்றன? 2750. இந்தியாவில் மட்டும் எத்தனை வகை பாம்புகள் உள்ளன? 244. இந்தியாவில் மட்டும் எத்தனை வகை பாம்புகள் உள்ளன? 244 வகை. எந்த வகை பாம்புகள் நச்சுத்தன்மை கொண்டது? எத்தனை வகை பாம்புகள் நச்சுத்தன்மை கொண்டது? 52. பாம்புக்கு காது இருக்கிறதா அப்படின்னு கேட்டோம்னா அது இல்லை. பாம்பு உழவர்களின் நண்பன் என அழைக்கப்பட காரணம் வயல்களில் உள்ள எலிகளை அழிப்பதால். பாம்பின் உடம்பில் இருந்து டேஸ் வெளியேறும் ஒரு வகை வாசனை பொருள். நல்ல பாம்பின் நஞ்சு டேஸ் என்னும் வலி நீக்கி மருந்து செய்ய பயன்படுகிறது. கோப்ராக்சின். இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1972. இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1972. இதுவே புலிகள் பாதுகாப்பு சட்டம் எப்போன்னு பார்த்தோம்னா இந்திய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது 1973. பாம்பு அடிக்கடி தன் நாக்கை வெளியே நீட்டுவதற்கான காரணம் சுற்றுப்புறத்தின் வாசனையை அறிந்து கொள்ள. பாம்பு கடிக்கு ஆளானவர்களுக்கு முதலுதவி கடிபட்ட இடத்தை அசையாமல் வைத்துக் கொள்ளுதல், கடிபட்ட இடத்தில் கட்டு போடுதல். அடுத்ததா நான்மணி கடிகை. நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். மனைக்கு விளக்கம் எது? அதுதான் மடவர். மடவர்னா மகளிர். விளம்பி என்பதன் பொருள் ஊர் பெயர். விளம்பி என்பது ஊர் பெயர். நான்மணி கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார். அதில் விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். கடிகை என்றால் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அணிகலன். 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்றால் என்ன பொருள்? 4 கருத்துக்களை கூறுகின்ற அப்படின்னு பொருள். 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்றால் 4 கருத்துக்களை கூறுகின்ற. நான்மணி கடிகை டேஸ் நூல்களுள் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அடுத்தது பிள்ளைகளுக்கு
கல்வி எதை போன்றது? விளக்கினை போன்றது. 9. சொற்பொருள் தருக. மனை அப்படின்னா வீடு, மடவர் அப்படின்னா பெண்கள், தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த, ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும்போது, உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம். அடுத்ததாக ஆராரோ ஆரீராரோ அப்படிங்கிறதுல ஒரு நாட்டுப்புற பாடலை பற்றி பார்க்கலாம். நாட்டுப்புற பாடல்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? அது 8 வகை. திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது சடங்கு பாடல், கொண்டாட்ட பாடல். திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது சடங்கு பாடல், கொண்டாட்ட பாடல். வாய்மொழி இலக்கியம் என்று எதை கூறுவர்? அது நாட்டுப்புற பாடல். வளர்ந்த பிள்ளைகள் பாடுவது விளையாட்டு பாடல். பிறந்த குழந்தைக்கு பாடுவது தாலாட்டு பாடல். சாமி கும்பிடுவோர் பாடுவது வழிபாட்டு பாடல். இறந்தோருக்கு பாடுவது ஒப்பாரி பாடல். களைப்பு நீங்க பாடுவது தொழில் பாட்டு. சென்னை போன்ற நகரங்களில் பாடுவது தான் கானா பாட்டு. ஏட்டில் எழுதாத பாடல் தான் நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. யார் இயற்றினார் என்பது தெரியவில்லை. தெரியவில்லை அப்படிங்கிறத விட அறியப்படவில்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. தெரியவில்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியலையா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அறியப்படவில்லை, ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. அடுத்ததா வீரச்சிறுவன் அப்படிங்கிற பாடப்பகுதி. சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திர தத். சிங்கங்களே, நீங்கள் செம்மறி ஆடுகள் இல்லை, எழுந்து வாருங்கள் என்று கூறியவர் விவேகானந்தர். 3வது கொஸ்டின். அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் ஜானகி மணாலன். அடுத்ததா இசை அமது அப்படிங்கிற பாடத்திலிருந்து பார்க்கலாம். பாரதிதாசனோட இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசன் கவிதை நூல்கள் ஞாபகம் வச்சுங்க. கவிதை நூல்கள்: பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு. பாரதிதாசன் வாழ்ந்த காலம் 29/4/1891 முதல் 21/4/1964 வரை. அதாவது ஏப்ரல் 29 பிறந்து அதே ஏப்ரல் 21 இறந்திருக்காரு. 1891 முதல் 1964 வரை. பாரதிதாசனின் பட்ட பெயர்கள்: புரட்சி கவிஞர், பாவேந்தர். புனல் என்பதன் பொருள் நீர். தலைனா செடி. தலையா அப்படின்னா பெருகும் வெப்பம். தலைக்கவும் அப்படின்னா குறையவும். அடுத்ததா புறநானூறு கல்வியின் சிறப்பு அப்படிங்கிற பாடத்துல இருந்து பார்க்கலாம். கல்வியின் சிறப்பு பற்றி கூறும் நூல் தான் பழமொழி நானூறு. சரி, புறநானூறுன்ட்டு பழமொழி நானூறு. கல்வியின் சிறப்பு பற்றி பார்க்கலாம். கல்வியின் சிறப்பு பற்றி கூறும் நூல் பழமொழி நானூறு. பழமொழி நானூறின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார். மூன்றுரை என்பது ஊர். முன்ன விளம்பி என்பது ஒரு ஊர்னு பார்த்தோம். இங்கே மூன்றுரை என்பதும் ஒரு ஊர் தான். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என்னும் பாடல் அமைந்துள்ள நூல் பழமொழி நானூறு. அரையன் என்பது டேஸ் பெயர், அரசன் அல்லது புலைவரின் குடிப்பெயர். அரையன் என்பது அரசன் அல்லது புலவரின் குடிப்பெயர். பழமொழி நானூறு டேஸ் நூலுள் ஒன்று, 14 கீழ்கணக்கு நூலுள் ஒன்று. ஆற்றுணா வேண்டுவது இல் என்பதன் பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக. பழமொழி நானூறில் உள்ள அதிகாரங்கள் 34 அதிகாரங்கள். பழமொழி நானூறில் உள்ள பாடல்கள் 400 பாடல்கள். அடுத்ததா மகள் இந்திராவிற்கு நேரு எழுதிய கடிதம் அப்படிங்கிற பாடத்தில் பகுதியிலிருந்து கேள்வி பதில். நேரு எத்தனை ஆண்டுகள் தன் மகள் இந்திராவிற்கு கடிதம் எழுதினார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க 1922 ஆண்டு முதல் 1964 ஆண்டு வரை, அதாவது 42 ஆண்டுகள் எழுதியிருக்காரு. இந்திரா காந்தி பயின்ற விசுவபாரதி கல்லூரி எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்தோம்னா, மேற்கு வங்கத்தில் சாந்தி நிகேதன் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை எங்கு உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, அது உத்தராஞ்சல் மாநிலம். இது இப்போ உத்தரகண்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. நேரு படித்த கல்லூரி எங்கன்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். ஆங்கில நாடக ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா ஷேக்ஸ்பியர். ஆங்கில கவிஞர் மில்டன் கவிஞர். ஆங்கில நாடகாசிரியர் ஷேக்ஸ்பியர். கிரேக்க சிந்தனையாளர் பிளேட்டோ. வடமொழி நாடக ஆசிரியர் காளிதாசர். உருசிய நாட்டு எழுத்தாளர் டால்ஸ்டாய். சாகுந்தலம் என்ற நூலின் ஆசிரியர் காளிதாசர். வடமொழி நாடக ஆசிரியரும் காளிதாசர் தான். போரும் அமைதியும் என்ற நூலின் ஆசிரியர் டால்ஸ்டாய்.
உலகின் மிக சிறந்த நூல்களில் ஒன்று போரும் அமைதியும். ஆங்கில நாடக ஆசிரியர் பெர்னாட் ஷா. பாருங்க, 2 இருக்கு. ஆங்கில நாடக ஆசிரியர் வந்து ஷேக்ஸ்பியர் இருக்கு, பெர்னாட் ஷா அப்படின்னு இருக்கு. சிந்தனையாளர் கல்வியாளர் வந்து பெர்ட்ரண்ட் ரசல். நேருவுக்கு மிகவும் பிடித்தமானவர் பெர்ட்ரண்ட் ரசல். இப்படி கூறுங்க கேட்கலாம், நேருவுக்கு மிகவும் பிடித்தமான சிந்தனையாளர் கல்வியாளர் யார் அப்படின்னு. அதுக்கு பெர்ட்ரண்ட் ரசல். விசுவபாரதி கல்லூரியில் பணிபுரிந்த பேராசிரியர் தான் கிருபாலினி. விசுவபாரதி கல்லூரியில் பணிபுரிந்த பேராசிரியர் கிருபாலினி. அடுத்தது சித்தர் பாடல். வைதோரை கூட வையாதே என்று கூறுவது தான் சித்தர் பாடல். சித்தர் பாடல் ஆசிரியர்கள் ஒருவர் தான் கடுவெளி சித்தர். எத்தனை ஆண்டுகளுக்கு முன் சித்தர்கள் காடு மலைகளில் வாழ்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 400 ஆண்டுகளுக்கு முன். வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் தான் கடுவெளி சித்தர். எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் தான் இந்த கடுவெளி சித்தர். பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் என்பவன எல்லாமே காரண பெயர். பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் என்பவை எல்லாமே காரண பெயர். சொற்பொருள் தருக. கடம் அப்படின்னா உடம்பு, வீராப்பு அப்படின்னா இருமாப்பு, வேம்பு அப்படின்னா கசப்பான சொற்கள், புகழ் ஒண்ணாதே அப்படின்னா சொல்லாதே, புகழ் ஒண்ணாதே அப்படின்னா சொல்லாதே. சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது, சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது. வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல், வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல். அடுத்ததா பெரியார். இந்த பெரியாருங்கிற பாடத்தை மட்டும் நீங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை விட மிக இம்பார்ட்டன்ட் தான் இந்த பெரியார் பாடம். அதனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. இந்த டிஎன்பிஎஸ்சிலேயே பெரியார், அண்ணா, அம்பேத்கர், முக்கியமாக அம்பேத்கர், இரட்டைமலை சீனிவாசன் இவங்க எல்லாமே மிக மிக முக்கியமானவர்கள். பெரியாரின் இயற்பெயர் தான் ராமசாமி. ஈவேரா என்பதன் விரிவு என்னன்னு பார்த்தோம்னா ஈரோடு வெங்கடப்பர் ராமசாமி அப்படிங்கிறது. அடுத்ததா பெரியார் வாழ்ந்த காலம் 17/9/1879 முதல் 24/12/1973 வரை. இதை நம்ம ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா தமிழ்நாடு அரசு சமூக நீதி நாள்னு தமிழ்நாட்டில் இருக்கிறது 17, அதாவது செப்டம்பர் 17, 1879 முதல் 24/12/1973 வரை. அடுத்தது மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்பதை ஏற்கிறீர்கள். அதுபோல மனிதர்களில் பாதியாக உள்ள பெண்களையும் மதிக்க வேண்டும் என்றவர் தான் இந்த பெரியார் தான் பெண்கள், அதாவது சமூக நீதியை பற்றி பெரியார் தான் சொல்லியிருப்பாரு. பெண்களுக்கு ஆதரவாகவும் பேசியிருப்பாரு. அதனால எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்பதை ஏற்கிறீர்கள். அதுபோல மனிதர்களில் பாதியாக உள்ள பெண்களையும் மதிக்க வேண்டும் என்றவர் தான் பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை நாட்கள் பயணம் செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 8600 நாட்கள். 8600 நாட்கள். பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை நாட்கள் பயணம் செய்தார்? 8600 நாட்கள். பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்தார்? 13,000. இந்த கொஸ்டினில் ஒரு சிறு தவறு இருக்குது. பெரியார் தம் வாழ்நாளில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்தார் மட்டும் இருக்குது. அது 12,000 கிலோமீட்டர். அதில் எத்தனை ஆண்டுகள் வந்து அவர் சிறையில் இருந்திருப்பார்னு பார்த்தோம்னா அது 13 ஆண்டுகள் சிறையில் இருந்திருப்பார். பெரியார் டேசாம் ஆண்டு யுனெஸ்கோ விருது பெற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா 1970. சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் பெரியாருக்கு டேஸ் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா யுனெஸ்கோ விருது வந்து பெரியாருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது எந்த ஆண்டு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1978. ஜாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற பெரியார் டேஸ் சங்கம் அமைத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா பகுத்தறிவாளர்கள் சங்கம். ஜாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாடுகளையும் அகற்ற பெரியார் டேஸ் சங்கம் அமைத்தார், பகுத்தறிவாளர்கள் சங்கம். பெரியார் பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, டேஸ் தான் முக்கியம், மிக முக்கியம் என்று கூறினார். பார்த்தோம்னா அறிவும் சுயமரியாதையும். கேரளத்தில் நடந்த போராட்டத்தில் பெரியாருக்கு கிடைத்த சிறப்பு பட்டம் என்னன்னு பார்த்தோம்னா வைக்கம் வீரர். இதுவரை பெரியார் டேஸ் கூட்டங்களில் டேஸ் மணி நேரம் மக்களுக்கு உரையாற்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா 10,700 கூட்டங்களில் 21,400 மணி நேரம் மக்களிடம் உரையாற்றினார். 10,700 கூட்டங்களில்
21,400 நிமிடம் 21,400 நிமிடம் மக்களிடம் உரையாற்றியிருக்காரு. மேல்ஜாதி கீழ்ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லாருக்கும் கல்வி அவசியம், எல்லாரும் கல்வி பெற வேண்டும் என்று கூறியவர் பெரியார். மேல்ஜாதி கீழ்ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லாருக்கும் கல்வி அவசியம், எல்லாரும் கல்வி பெற வேண்டும் என்று கூறியவர் தான் பெரியார். அடுத்து, பெண்கள் சிறந்து விளங்க வேண்டிய துறை என பெரியார் கூறுவது அரசு பணி, இராணுவம், காவல்துறை. அரசு பணி, இராணுவம், காவல்துறை. அடுத்ததா புறநானூறு. சங்க இலக்கியம் எத்தனை ஆண்டுகள் மிக பழமையானது? 2000 ஆண்டுகள் மிக பழமையானது. நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ என பாடியவர் ஔவையார். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ என பாடியவர் ஔவையார். அடுத்தது, அதியமானின் நண்பர் ஔவையார். அதியமானின் நண்பர் ஔவையார். ஆத்திச்சூடி பாடிய ஔவையும் சங்கப்பாடல் பாடிய ஔவையும் வேறு வேறானவர். இங்கே தான் நம்ம பார்க்கணும். ஆத்திச்சூடி பாடிய ஔவையும் சங்கப்பாடல் பாடிய ஔவையும் வேறு வேறானவர். சங்க நூல்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா 10 பாட்டும் 8 தொகையும். புறநானூறு டேஷ் நூலுள் ஒன்று, 8 தொகை நூலுள் ஒன்று. 8 தொகை நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா நல் நச்சினி, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் களி, அகம்புறம், ஐங்குறுநூறு இத்திரட்டும் 8 தொகை. இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த 8 தொகை நூல்கள்லேயே நல் நற்றினை நல்ல குறுந்தொகை அப்படின்னு படிச்சிருப்போம். நல்ல எனும் அடைமொழி பெற்ற நூல் அப்படின்னு கேட்டால் அது குறுந்தொகை எழுதுங்க. நல்ல திணை என்ற அடைமொழி பெற்ற நூல் அப்படின்னு கேட்டால் அது நற்றினை. நல்ல அப்படின்னு அடைமொழி வந்ததுன்னா அது குறுந்தொகை. நல்ல திணை என்றும் அடைமொழி வந்துச்சுன்னா அது நற்றினை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர் ஔவையார். அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர் ஔவையார். மிசை என்பதன் பொருள் மேடு. மிசை என்பதன் பொருள் மேடு. திண்ணையை இடித்து திருவாக்கு. இதிலிருந்து பார்க்கலாம். திண்ணையை இடித்து திருவாக்கு இதன் ஆசிரியர் தான் தாராபாரதி. தாராபாரதி டேஸ் கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் பார்த்தோம்னா எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். தாராபாரதி தமிழக அரசின் விருது பெற்றவர். என்ன விருதுன்னு பார்த்தோம்னா நல்லாசிரியர் விருது. புதிய விதியல்கள், இதயங்கள் கிழக்கு இவை யாருடைய நூல்கள்னு பார்த்தோம்னா அது தாராபாரதி. தாராபாரதி வாழ்ந்த காலம் 26/2/1947 முதல் 13/5/2000 வரை வாழ்ந்திருக்காரு. பிப்ரவரி 26, 1947 பிறந்து மே 13, 2000 இறந்திருக்காரு. அடுத்தது, தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவர். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், ஏன்னா இது 9th நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த காலம் அக்டோபர் 30, 1908 முதல் அக்டோபர் 30, 1963 வரை. இவரே தான் பிறந்த டேட்டிலேயே இறந்திருப்பார். ஞாபகம் வச்சுங்க, பிறந்த டேட்டு மாதம் இது இரண்டுலேயும் சேர்த்து இறந்திருப்பார். முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் என்னும் ஊரில் பிறந்திருப்பார். முத்துராமலிங்கரின் பெற்றோர் உக்கிர பாண்டியனார், இந்திர ராணி அம்மையார். முத்துராமலிங்கருக்கு பாலூட்டி வளர்த்தவர் இஸ்லாமிய பெண்மொழி. முத்துராமலிங்கரின் ஆசிரியர் குரவர வாசித்தான் பிள்ளை. முத்துராமலிங்க தேவர் 10ஆம் வகுப்பு படித்தது ராமநாதபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளி. ராமலிங்கர் தொடக்க கல்வியை எங்கு பயின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா கமுதி கிறித்துவ பாதிரியாரிடம். தொடக்க கல்வியை எங்கு பயின்றார்? கமுதி கிறித்துவ பாதிரியாரிடம். நடுவண் அரசு முத்துராமலிங்கருடைய அஞ்சல் தலையை வெளியிட்டது 1995. யார் யாருக்கு ஆங்கில அரசு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது அப்படின்னு பார்த்தோம்னா வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது. திருவி கல்யாண சுந்தரனார் முத்துராமலிங்க தேவரை எவ்வாறு பாராட்டியுள்ளார்? தேசியம் காத்த செம்மல். சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டே வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்பது யாருடைய வாக்கு? பாரதி. பாரதியோட வாக்கு தான். இதில் பாரதிங்கிறது பாரதியார் பாரதிதாசன் 2 இருக்குது. இதில் பாரதிங்கிறது பாரதியாரை எடுத்துக்கணும், ஞாபகம் வச்சுங்க. திருவி கல்யாண சுந்தரனார் முத்துராமலிங்க தேவரை எவ்வாறு போட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா தேசியம் காத்த செம்மல். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 10வது கொஸ்டினை பார்த்து வச்சுங்க. அடுத்து, வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் முத்துராமலிங்கர். அடுத்து, முத்துராமலிங்க தேவர் எவ்வாறெல்லாம் பாராட்ட பெற்றவர் அப்படின்னு பார்த்தோம்னா
வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை. வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை. முத்துராமலிங்கர் மனிதனின் மனநிலையை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? இருள், மருள், தெருள், அருள். மொத்தம் 4. இருள், மருள், தெருள், அருள். தமிழ்நாடு அரசு முத்துராமலிங்கரின் உருவச்சிலையை அடுத்ததா தமிழ்நாடு அரசு முத்துராமலிங்கரின் உருவச்சிலையை எங்கு நிறுவியுள்ளது? சென்னை மாநகரில் உள்ள நந்தனம். முத்துராமலிங்கர் சிறு வயதில் கற்றது சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம். மொத்தம் 5. சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம். முத்துராமலிங்கருக்கு டேஸ் சிற்றூர்களில் சொந்தமான நிலம் இருந்தன அப்படின்னு பார்த்தோம்னா 32 சிற்றூர்களில் சொந்தமான நிலங்கள் இருந்தன. குற்ற பரம்பரை சட்டத்திலிருந்து மக்களை விடுபட செய்தவர் தான் முத்துராமலிங்கர். ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை என்று கூறியவர் முத்துராமலிங்கர். முத்துராமலிங்கரின் அரசியல் வழிகாட்டி யாருன்னு பார்த்தோம்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தேசியம், தெய்வீகம் ஆகிய இரண்டையும் தன் இரு கண்களாக போற்றியவர் பசும்பொன்னார். அவர்தான் முத்துராமலிங்கர். பனைமரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் பரப்பில் வலிக்கு விழுந்த இறந்தவனும் உண்டு என கூறியவர் தான் முத்துராமலிங்கர். நேதாஜி தமிழ்நாட்டில் மதுரைக்கு வந்த நாள் என்னன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 6, 1939. செப்டம்பர் 6, 1939. தம் பிறந்த நாளிலேயே இறந்தவர் தான் முத்துராமலிங்கர். தம் சொத்துக்களை பசும்பொன்னார் எத்தனை பகுதிகளாக பிரித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 17 பகுதிகளாக பிரித்தார். 32 சிற்றூர்களில் இருந்த சொத்துக்களை 17 பகுதிகளாக பிரிச்சிருக்காரு. தம் சொத்தில் 17 பாகங்களில் எத்தனை பாகங்களை மக்களுக்கு இனாம் சாசனமாக எழுதி வைத்தார் அப்படின்னா அவர் 16 பாகம், ஒரு பங்கு மட்டும் அவர்கிட்ட வச்சுக்கிட்டாரு. எத்தனை முறை முத்துராமலிங்க தேவர் போட்டியிட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா 5 முறை. முத்துராமலிங்கர் தேர்தலில் போட்டியிட்ட ஆண்டுகள் 1937, 1946, 1952, 1957, 62. நம்ம 5 வருடத்திற்கு ஒருக்கா எடுத்துக்கலாம். 1939 1945 வரைக்கும் நடக்காது. ஏன்னு பார்த்தோம்னா எலெக்ஷன் வந்திருக்கும். 39லேயே ராஜாஜி பதவியை ராஜினாமா பண்ணிடுவார். தமிழ்நாட்டில் விக்டர் ஹெப் அப்படிங்கிற ஆளுநர் தலைமையில் தான் ஆட்சி நடக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. 1937 46 அப்புறம் 52 6 வருடங்கள் கழித்து 52 அப்புறம் 57 அப்புறம் 62. ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை. ஆண்டவன் மனித குலத்தை படைத்தானே தவிர ஜாதியையும் நிறத்தையும் அல்ல என கூறியவர் தான் முத்துராமலிங்கர். நிலக்கிழார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்திலும் முன்னின்ற வீரர் தான் முத்துராமலிங்கர். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமக்கு செல்வம் என பாடியவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம் பிறந்த ஊர் தான் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு. பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு. மக்கள் கவிஞர் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம் வாழ்ந்த காலம் 13 ஏப்ரல் 1930 முதல் 8 அக்டோபர் 1959 வரை. கல்லிலே கலைவண்ணம். வியக்க வைக்கும் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் குளிக்கும் ஊர் தான் கும்பகோணம். வியக்க வைக்கும் கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் குளிக்கும் ஊர் கும்பகோணம். ஐராவதீஸ்வரர் கோவில் எங்கு உள்ளது? தாராசுரம். ஐராவதீஸ்வரர் கோவில் தாராசுரத்தில் இருக்கு. ஐராவதீஸ்வரர் கோவில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு யாரால் கட்டப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 800 ஆண்டுகளுக்கு முன் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. கும்பகோணத்தின் தென்புறம் பாயுமாறு ஞாபகம் வச்சுங்க. தெற்கு புறம் பாயுமாறு தான் அரிசிலாறு. அரிசிலாறு இக்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அரசலாறு. முப்புறம் எரிந்தவன் அப்படின்னா
3 அப்படின்னா திரி ஞாபகம் வச்சுங்க. 3 1 2 3 அதுதான். முப்புறம் எறிந்தவனா திரிபுர பராந்தகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. யானை உரி போர்த்தவர் கஜசம் ஹராமூர்த்தி. அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் லிங்கோத்பவர். இன்றைய கண் தானத்துக்கு அன்றே எடுத்துக்காட்டாக அமைந்தவர் தான் கண்ணப்பர். 7 கருங்கற்படிகள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன பார்த்தோம்னா, சரிகம பதனி என்னும் 7 நாதப்படிகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. தாராசுபுரம் கோவிலின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கூறியவர் தான் காரல் சேகன். எந்த ஆற்றின் தென்கரையில் தாராசுரம் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, அரசலாறு. அதுதான் அரிசிலாறுன்னு படித்தோம். அது கும்பகோணத்தில் இருக்குது. கும்பகோணத்தின் தென்பொருளில் இருக்கிறது தான் அரசலாறு. தாராசுரம் கோவில் எதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா, யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைடு அப்படிம்பாங்க, அதில் இடம்பெற்றிருக்கு. அதிபத்தர், அமர்நீதியர், இயற்பதையர், இசைஞானியார், எரிபத்தர், ஏனாதி நாயனார் இவங்கெல்லாம் 63 நாயன்மார்களின் கல்வெட்டுக்கள் உள்ளது. அடுத்தது சாதனை பெண்மணி மேரி கியூரி அம்மையாரின் கணவர் மேரி கியூரி அம்மையாரின் கணவர் தான் கியூரி. கியூரி அம்மையார் எந்த நாட்டில் பிறந்தார்? 1867ஆம் ஆண்டு போலந்து நாட்டில் பிறந்திருக்காங்க. கியூரி தன் கணவருடன் சேர்ந்து முதலில் கண்டுபிடித்த தனிம பொருளின் பெயர் பொலேனியம். மேரி கியூரிக்கு இயற்பியலுக்காக நோபல் பரிசு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? 1903. ஏஹெச் பெக்கோரலுடன் மேரி கியூரிக்கு இயற்பியலுக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது. எந்த பொருளை கண்டுபிடிப்பதற்காக 1903 மேரி கியூரிக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றார் பார்த்தோம்னா, ரேடியத்திற்காக நோபல் பரிசு. ஆனால் முதல்ல கண்டறிஞ்சது பொலேனியம். ஆனால் நோபல் பரிசு முதல்ல 1903 ரேடியத்திற்காக கொடுத்துருக்காங்க. வேதியியலுக்காக நோபல் பரிசு எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னா 1911. நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி அப்படின்னா அது மேரி கியூரி தான், 1903. கியூரி அம்மையார் இயற்கை எய்த வருடம் 1934. கியூரியின் மகள் ஜாரினும் மருமகன் ஜோலியல் கியூரியும் செயற்கை கதிர்வீச்சு பற்றி வேதியியல் ஆராய்ச்சிக்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு பெற்றன்னு பார்த்தோம்னா 1935ஆம் ஆண்டு. அடுத்த ஆண்டிலேயே நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. எதுக்குன்னா செயற்கை கதிர்வீச்சு. கியூரியின் மகள் ஜாரினும் மருமகன் ஜேலியல் கியூரியும். மேரி கியூரி அறிவியல் பாடம் பயின்ற நாடு என்னன்னு பார்த்தோம்னா பிரான்ஸில் தான் அறிவியல் பாடம் பயின்றிருக்காங்க. அடுத்தது தனிப்பாடல் அப்படிங்கிற பாடப்பகுதியிலேருந்து பார்க்கலாம். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் என்ற பாடலின் ஆசிரியர் ராமச்சந்திர கவிராயர். தனிப்பாடல் திரட்டு என்றால் என்ன? புலவர் பலர் அவ்வப்போது பாடிய பாடல்களால் தொகுக்கப்பட்டது. தனிப்பாடல் திரட்டுனா புலவர் பலர் அவ்வப்போது பாடிய பாடல்களால் தொகுக்கப்பட்டதான் தனிப்பாடல் திரட்டு. துன்பத்தை நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யாருன்னா ராமச்சந்திர கவிராயர். தனிப்பாடல் பெரும்பாலானவை பாடப்பட்டது எப்பன்னு பார்த்தோம்னா 200 முதல் 300 ஆண்டுகளுக்கு முன். சொல் பொருள் பார்க்கலாம். பரங்குன்றுலான் அப்படின்னா திருப்பரங்கடத்தில் உள்ள முருகன். பதுமத்தான் அப்படின்னா தாமரையில் உள்ள பிரம்மன். குமரி கண்ட வலிப்பு அப்படின்னா ஒரு வகை வலிப்பு நோய். அடுத்ததான் நினைச்சதை எல்லாம் எழுதி அந்த காலம் இந்த காலம் நினைச்சதை எல்லாம் எழுதி வச்சது இந்த பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயண கவிராயர் தமிழக மக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னு பார்த்தோம்னா பகுத்தறிவு கவிராயர். உடுமலை நாராயண கவிராயர் வாழ்ந்த காலம் 25/9/1899 முதல் 23/5/1981 வரை.
பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயணகவி. பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயணகவி. அடுத்ததா நாடும் நகரமும் அப்படிங்கிற பாடத்திலிருந்து பார்க்கலாம். முரப்ப நாடு என்பது டேஸ் மண்டலத்தைச் சேர்ந்த நாடுகளுள் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டி மண்டலம். நம்மாழ்வார் பிறந்த ஊர் குருக்கூர் என்னும் ஆழ்வார் திருநகரி. சிறந்த ஊர்கள் டேஸ் என்னும் பெயரால் வழங்கப்படும் நகரம் அல்லது புறம். சிறந்த ஊர்கள் நகரம் அல்லது புறம் என்னும் பெயரால் வழங்கப்படும். தொழில்களில் சிறப்படையும் ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? பேட்டை. உதாரணம், செவ்வாய்க்கிழமைகளில் சந்தை நடைபெறும் ஒரு ஊர் செவ்வாய்ப்பேட்டை. செவ்வாய்க்கிழமைகளில் சந்தை நடைபெறும் ஒரு ஊர் செவ்வாய்ப்பேட்டை. திருமயிலைக்கு அருகே முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற ஊர் எது? திருவல்லிக்கேணி. திருமயிலைக்கு அருகே முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற ஊர் திருவல்லிக்கேணி. பெருமாள் கோவில் கொண்ட ஊர்களை எவ்வாறு அடைமொழி வைத்து அழைப்பர்? திரு என்னும் அடைமொழி. நாடும் நகரம் எந்த நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டது மற்றும் இதன் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. நாடும் நகரமும் ராபி சேதுப்பிள்ளையின் ஊரும் பேரும் என்னும் நூலிலிருந்து தான் எடுத்தாளப்பட்டிருக்கு. புலன் என்றால் குறிக்கும் என்னத்தை குறிக்கும்னு பார்த்தோன்னா புலம் அப்படின்னா நிலம். புலம் அப்படின்னா நிலம். கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் டேஸ் என பெயர்படும் அப்படின்னா பட்டினம். உதாரணமாக பார்த்தோம்னா காவேரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம், காயல்பட்டினம். கடற்கரையிலோட சிற்றூர்கள் என்னென்னு பார்த்தோம்னா பாக்கம். உதாரணமாக பட்டினம்பாக்கம், மீனம்பாக்கம், சேப்பாக்கம், நுங்கம்பாக்கம். இதெல்லாம் சிற்றூர்கள். நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா குப்பம். நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் குப்பம். காட்டுக்குப்பம், நொச்சி குப்பம், மஞ்சக்குப்பம், மந்தார குப்பம். பாண்டிய நாட்டில் உள்ள விருதுப்பட்டி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வணிகத்தால் மேம்பட்டு இன்று விருதுநகராக விளங்குகிறது. அதாவது விருதுநகர் பாண்டிய நாட்டில் எவ்வாறு அழைக்கப்பட்டது, முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். அதுதான் விருதுப்பட்டி. அடுத்ததான் மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் பற்றி பாடிய புலவர் திருஞான சம்பந்தர். மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் பற்றி பாடிய புலவர் திருஞான சம்பந்தர். குற்றால குறவஞ்சி குற்றால மலையின் வளம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் என தொடங்கும் பாடலை பாடியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். திருக்குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் ஆவார். குற்றால குறவஞ்சி டேஸ் வகையை சார்ந்தது? குறவஞ்சி இலக்கிய வகை. டேஸ் இந்நூலில் நிறைந்து காணப்படுகிறது. குற்றால குறவஞ்சி நூலில் நிறைந்து காணப்படுவது என்னன்னு பார்த்தோம்னா ஓசைமிக்க பாடல்கள். வளைந்த இளம்பிறையை யார் தன் சடையில் அணிந்துள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான். அடுத்ததா காணவர்கள் வானத்தில் இருக்கும் தேவர்களை எப்படி அழைப்பார்கள் அப்படின்னா கண் சிமிட்டி என்று அழைப்பார்கள். காணவர்கள் வானத்தில் இருக்கும் தேவர்களை எவ்வாறு அழைப்பார்கள்? கண் சிமிட்டி என்று அழைப்பார்கள். வானத்தையே தேரில் அலைநீரில் எவைகள் வலிக்கிவிடும்? வானத்தையே தேரில் அலைநீரில் எவைகள் வலிக்கிவிடும் அப்படின்னு பார்த்தோம்னா கதிரவன் தேரில் பூட்டிய குதிரைகளின் கால்களும் தேரில் சக்கரங்களும் வலிக்கிவிடும். குற்றால குறவஞ்சியில் யாருடைய உள்ளம்தான் ஒடுங்கி இருக்கும்? தவம் செய்வோரின் உள்ளம்தான் ஒடுங்கி இருக்கும். குற்றால குறவஞ்சியில் எவைகள் மட்டுமே வாடுகின்றன? பெண்களின் மெல்லிடை மட்டுமே வாடுகின்றன. குற்றால குறவஞ்சியில் எவை மட்டுமே வருந்துகின்றன? முத்துக்களை ஈனும் சங்குகள் மட்டுமே வருந்துகின்றன. இவ்வாறு கூறும் கொஸ்டின் கேட்கலாம். குற்றால குறவஞ்சியில் வாடுபவை எவைன்னு பார்த்தோம்னா பெண்களின் மெல்லிடை. வருந்துபவை முத்துக்களை ஈனும் சங்குகள். எவை மட்டுமே மண்ணில் போடப்படுகின்றன பார்த்தோம்னா விதைகள். குற்றால குறவஞ்சியில் எவை புலம்புகின்றன பார்த்தோம்னா குழந்தைகள் காலில் அணியும் கிங்கினிகள். குற்றால குறவஞ்சியில் மக்கள் எதை தேடி அலைவதில்லை? செல்வங்களை தேடி அலைவதில்லை. குற்றால குறவஞ்சி மக்கள் எதை மட்டுமே தேடுவார்கள்? அறம், பெருமை ஆகிய இரண்டை மட்டுமே தேடுவார்கள். அடுத்தது சொற்பொருள் பார்க்கலாம். வானரங்கள் அப்படின்னா ஆண் குரங்குகள், மந்தி அப்படின்னா பெண் குரங்குகள், வான்கவிகள் அப்படின்னா தேவர்கள், கமன சித்தர் வான்வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள் தான் கமன சித்தர், காய சித்தி அப்படின்னா மனிதனின் இறப்பை காக்கும்
இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை. காயசித்தி அப்படின்னா மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை. பரிகால் அப்படின்னா குதிரைக்கால். கூனல் அப்படின்னா வளைந்த. வேணி அப்படின்னா சடை. மின்னார் அப்படின்னா பெண்கள். மருங்குனா இடை. சூழ் உலை அப்படின்னா கருவை தாங்கும் துன்பம். சூழ் உலைனா கருவை தாங்கும் துன்பம். அடுத்து மலவையும் பழைய மரமும் பழைய குடையும். பிஞ்சு கிடைக்கும் பெருமழைக்கும் தாங்காது என தொடங்கும் பாடலை பாடியவர் அழகிய சொக்கநாத புலவர். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். இவர் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூர். சொக்கா தச்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தச்சநல்லூர்னு கேட்கறத விட்டுட்டு மாவட்டம் கேட்டாங்கன்னா திருநெல்வேலி. அழகிய சொக்கநாத புலவரின் காலம் கிபி 19ஆம் நூற்றாண்டு. அழகிய சொக்கநாத புலவரின் பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோம்னா 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்களை இயற்றியுள்ளார். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது சிலேடை அல்லது இரட்டுற மொழிதல். அடைக்கலம் என்று வந்து அடைந்தவரை அழிக்கும் மன்னனே என்று கூறப்படுபவர் முத்துசாமி துரை. அடைக்கலம் என்று வந்து அடைந்தவரை அழிக்கும் மன்னனே என்று கூறப்படுவர் முத்துசாமி துரை. அதாவது இங்கே அழிக்கும் அப்படிங்கிறது கொல்றது கிடையாது, அதாவது கொடையளிக்கிறது மாரி ஞாபகம் வச்சுங்க. அடைக்கலம்னு வந்தீங்க கொடையளிக்கிறது. சொற்பொருள்: கோட்டு மரம் அப்படின்னா கிளைகளை உடைய மரம். பீச்சல் குடை அப்படின்னா பீந்த குடை. இதோட 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சு பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.